இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரச்சார கூட்டங்களை வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கும். அதில் ஒரு சிலரோட பிரச்சாரம் வந்து நல்லா இருக்கே, கொஞ்சம் புதுமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும். கிட்ட உதயநிதியை அந்த இடத்துல கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். கட்சி பிரச்சாரத்தை வந்து பொதுமக்களோட கனெக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி ஆயிடுறாரு, கான்வர்சேஷன் மீட்டிங் மாதிரி ஆகிறாரு. அவங்க ஏதாவது கேட்கறாங்க, அதுக்கு இவர் பதில் சொல்றாரு. கூட்டத்தில் வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறாங்க, பிடிச்சிக்கிறாரு. இவர் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாரு. பிரச்சார கூட்டத்தை ஒரு புதிய யுக்தியோட கையாண்டுட்டு இருக்காரு உதயநிதி. இது ஒரு பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலி வந்திருக்கோம், இந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது. இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா கலைஞர் வந்து எதிர்கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். ஆனால் அவர்களும் ரசிப்பாங்க. ஒரு தவறை சுட்டி காட்டுறதா இருந்தால் கூட அது எப்படி அவங்களை காயப்படுத்தாமல் இருக்கும், அதே வேலையை உதயநிதி செய்கிறார். இப்போ சம்மந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அவர் மேலே விமர்சனம் வச்சா கூட, அவரே பொது மேடைகளை எதிர்த்தா கூட உள்ளே போய் சிரிச்சுட்டு போயிடுவார். இல்ல, சனாதனத்தை பத்தி பேசின விஷயம் வந்து தமிழ்நாட்டோட போயிருக்கவங்க எதிர்க்கலனா இந்திய அளவுல உதயநிதியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. தான் எடுத்த முடிவுல கரெக்டா இருக்கேன், அது என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கிறேன், இதனால எங்க ஆட்சியே போனாலும் பரவாயில்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினால வடநாட்டு சாமியார் வந்து தலையை வெட்டினா 1 கோடி ரூபான்னு சொன்னார் உதயநிதி. வந்தா வெட்டிப்பாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி கோர்ட்ல போட்டுருக்காங்க, அவங்க மன்னிப்பு மன்னிப்பு நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன், நான் சொன்ன விஷயத்துல ஒரு துளி அளவு கூட நான் பின்வாங்க மாட்டேங்கிறதுல அந்த கொள்கை முடிவுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல, உதயநிதியுடைய நண்பர்கள் சில பேர் எனக்கு தெரியும். அவங்க சொன்னது என்னன்னா, ரியலாவே அவருடைய கேரக்டர் தான். எந்த பொதுக்கூட்டத்திலையும் அவர் எழுதி வச்சு பேசுனதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது ஒரு துண்டு சைட்டுன்ற பேச்சே வந்துட்டு அப்படி ஒரு பிராண்ட் இருந்துச்சு அவருக்கு. முதலமைச்சருக்கு அப்படி ஒரு பிராண்ட் வச்சுதான் இவர் வந்து எந்த இடத்துலையும் சரி யோசிக்கிறதே கிடையாது. அப்படி அடிக்கிறாப்புல எங்கேயும் எழுதி வைக்கிறது கிடையாது. மீண்டும் ஆட்சிக்கு மோடி வந்தார் அப்படின்னா ஐடி ரைட்ல உதயநிதி சிக்க போறாரு, அவரை வந்து வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தா மாநில அரசுகளே இருக்காது. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரச்சார கூட்டங்களை வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கும். அதில் ஒரு சிலரோட பிரச்சாரம் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் நல்லா இருக்கே, கொஞ்சம் புதுமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும். கலைஞர் அவர்கள் பேச்சையும் அவருடைய நக்கல் நையாண்டியும் ஒரு பக்கம் பிரித்து பார்த்தா, இவர் மட்டும் அரசியலில் கொஞ்சம் புதுசாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட உதயநிதியை அந்த இடத்துல கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போகக்கூடிய இடங்களில் மக்கள் கூடும்போது அது பிரச்சார கூட்டம்ன்றதை தாண்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி உறவுக்காரரை பார்க்க போகிற மாதிரி அந்த விஷயத்தையே மாற்றிடுறாரு. இந்த ஆட்டிடியூடை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சாரம் அப்படின்னா உதயநிதியுடைய பிரச்சாரம் மாதிரி. ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மேடை பேச்சு மாதிரி இல்லாமல், மேடையில் ஏறிட்டு அவர்களே இவர்களே அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு, ஒரு செந்தமிழ் இலக்கிய தமிழெல்லாம் பேசிட்டு வணக்கம் சொல்லிட்டு இறங்கி வரதில்லை. அந்த ஒரு 10ஓட 11 நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேனில் போகிறாரு, கூட்டத்தை பார்க்குறாரு, கூட்டத்தில் கேட்குறாரு ஒரு கேள்வி, அதுலேருந்து ஒரு பதில் வருது, திருப்பி அதுக்கு பதில் சொல்கிறார். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஆக்கிறார். ஒரு கட்சி பிரச்சாரத்தை வந்து பொதுமக்களோட கனெக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி ஆகிறார், கான்வர்சேஷன் மீட்டிங் மாதிரி ஆகிறாரு. அவங்க ஏதாவது கேட்குறாங்க, அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு. கூட்டத்தில் வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறாங்க, பிடிச்சிக்கிறாரு. இவர் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாரு. ஒரு 10 பேரை உட்கார வச்சு சும்மா ஒரு டீக்கில் உட்காந்து பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சார கூட்டத்தை ஒரு புதிய யுக்தியோட கையாண்டுட்டு இருக்காரு உதயநிதி. இது ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு இளைஞர்கள் மத்தியில். இளைஞர்களுக்குலாம் இப்போ அரசியல்னாலே ஒரு போர் இருக்கும். அரசியல் கூட்டத்துக்கு யாரும் பார்க்க மாட்டோம். டிவியாக இருக்கட்டும், அந்த மாதிரி சோசியல் மீடியா வர அரசியல் கூட்டங்கள் வந்து பிரச்சார கூட்டங்கள்லாம் வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க. என்னப்பா ஒரே டிப்பிக்கலாக பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பானுங்கப்பா அப்படின்னு எல்லா கட்சியுமே, ஜென்ரலாக எல்லா கட்சியுமே வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனால் உதயநிதியுடைய பேச்சை வந்து ரசிக்கிறாங்க. ஏன்னா யதார்த்தம் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணாலுமே அதை ஏற்றுக்கிறாப்புல, ஏற்றுட்டு அதுக்கு திருப்பி இவர் ட்ரோல் பண்ணுறாப்புல. தப்பாக சொல்லிட்டேன் விடுகையா அப்படின்னு இதோ போட்டு ஓட்டாதீங்க அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறேன். இது வந்து ஒரு யதார்த்தத்தை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பல இடங்களில் பல நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், கலைஞருக்கு அடுத்து அந்த குடும்பத்தில் மக்களை என்ன மாதிரியான டச் பண்ணணுங்கிற ஒரு அந்த ஷார்ப்னஸ் வந்து உதயநிதிக்கு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஒரு லெஜெண்டரியான ஒரு கட்சியிலேருந்து வந்திருக்கிறோம். அதை தாண்டி வந்து நீ தமிழ் சினிமாலேயும் சரி முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கார். இதை தாண்டி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு இந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிறந்த ஒரு ஆள், பான் வித் சில்வர், அந்த மாதிரி பிறந்த ஒரு ஆள். பட் இப்போ வந்து அவர் இந்த யதார்த்தமாக இருக்கிறது, ஈஸியாக கலாய்க்கிறது, இன்றைக்கி வந்துட்டு நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கலாய்ச்சிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அந்த டிக்னிட்டியாக இருக்கணும், நம்ம ஒரு பெரிய ஃபேமிலி வந்திருக்கோம், இந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது. இது அவருக்கு பேக் ஃபயர் ஆகுது வாய்ப்பு இருக்கு. இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா கலைஞர் வந்து எதிர்கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். ஆனால் அவர்களும் ரசிப்பாங்க. அதாவது அவர்களை காயப்படுத்தாமல் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறது இல்லையா, ஒரு தவறை சுட்டி காட்டுறா இருந்தால் கூட அது எப்படி அவங்களை காயப்படுத்தாமல் இருக்கும், அதே வேலையை உதயநிதி செய்கிறார்.
இப்போ யாரையும் தரந்தாழ்ந்த வார்த்தைகளையோ ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தைகளையோ உதயநிதி பயன்படுத்துறதில்ல. இப்போ சம்மந்தப்பட்ட இப்போ எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அவர் மேலே விமர்சனம் வச்சா கூட அவரே பொது மேடைகளில் எதிர்த்தா கூட உள்ளே போய் சிரிச்சுட்டு போயிடுவார். ஏதோ நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதியுடைய பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் எடுபடுதில்ல. இன்றைக்கி நீங்கள் மற்ற எதிர்கட்சிகளாக இருக்காங்க, மற்ற கட்சிகளாக இருக்காங்க, அவங்களும் பணம் கொடுத்து ஆளுகளை கூட்டு வர்றாங்க, ஒரு பெரிய லெவலில் கூட்டத்தை சேர்க்குறாங்க அப்படின்னா பேசிகிட்டே இருக்கிறது ஆள் நம்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் இவங்க மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்கட்சி அவங்களும் காசு கொடுக்காம கூட்டு வர்றாங்க ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி அதே காசு கொடுத்து கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டம் நிற்கிதில்ல. அது அப்போ அவங்க அழைச்சிட்டு வரப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் கூட அதை கேட்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்த பிறகு நின்றுறாங்க. இவங்க கூட்டத்தை எப்படி இருக்குது, இங்கே எவ்வளோ பெரிய பெரிய மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட்டுறாங்க, பேச ஆரம்பிச்சோன்னு நகண்டு போயிடுறாங்க. வெறும் காலிச்சேரை பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதிக்கு ஒரு தன்னிச்சையாக ஒரு கூட்டம் சேருது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெருசாக ஒரு அஃபெக்ட் இருக்குது. ஏதாவது அவர் பேசுகிறது வந்து யதார்த்தமாக இருக்குது. அரசியலே இது கொஞ்சம் நையாண்டியாக பேசுகிறாரு. இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அந்த மாதிரி பேசுவார். சீமான் பேசுகிறது இப்போ நிறையா ட்ரோல் ஆகிறதுனால அதை கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இவர் பேசுகிறது அவரே நீங்கள் சொன்ன மாதிரி கிண்டல் பண்ணாலும் சரி, அவர் மேலே ஒரு விமர்சனங்கள் வச்சா கூட அதை ஒரு ஈஸியாக எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிறார். இவர் சினிமாக்குள்ளே வரும்போது நிறைய கேலி கிண்டல், இவர் எதுக்கு நடிக்கணும், இவருக்கு நடிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவரும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு எல்லாமே வரும்ன்றதை நிரூபிச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு அரசியலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. அங்கே அவங்க கேலி கிண்டல் பண்ணும்போது எப்படி மேடைகளில் பேசி மக்களை சிரிக்க வச்சாரோ அதே பாணி தான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறாரு. ஸோ இது அவருக்கு பெரிய பலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உதயநிதியுடைய நண்பர்கள் சில பேர் எனக்கு தெரியும். அவங்க சொன்னது என்னென்னா ரியலாகவே அவருடைய கேரக்டர் தான். எப்போவுமே அப்படி எப்பயுமே ஒரு ஜாலியான நாள் தான். நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் உதயநிதியை வந்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். உதாரணம் சொல்லணும்னா முரசொலியில் நமக்கு தெரிஞ்ச நண்பர் வேலை பார்த்தாரு. அவருடைய வேலை என்னென்னா காலையில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கொண்டு போய் கொடுக்கணும். கலைஞர் அவர் இருக்கப்பையும் சரி, மற்ற ஆட்கள் இருக்கப்பையும் பேப்பர் கொடுப்போம். அப்போ அவர் சின்ன பையனாக இருந்தாலும் கூட அந்த பேப்பர் கொண்டு போனவொடனே இவர் வாங்குறப்ப வாங்க போங்கன்னு தான் பேசுவார் உதயநிதி. எல்லாரையுமே அவர் வந்து வாங்க போங்கன்னு தான் பேசுவார். உதயநிதியுடைய பெரிய குணம் என்னென்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய சாதாரண கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, அவங்க கம்பெனியாக இருக்கட்டும், கட்சியிலையாக இருக்கட்டும், யாரையுமே வந்து ரொம்ப மரியாதையை பேசக்கூடிய பழக்கம் இயற்கையாகவே உதயநிதி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய பழக்கம், ரொம்ப சோசியலாக எல்லாத்தையும் கட்சி ஆட்கள்கிட்ட ஃப்ராங்காக வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை கூட ஓப்பனாக கேட்டு பேச, என் மேலே இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, எப்படி இருக்குது, இந்த மாதிரி எதுவும் நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம், இது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக கலை யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசுவார். ஓகே, வந்து நீங்கள் வந்து உதயநிதிட்ட போயிட்டு அப்படி இப்படின்னு அவரை பில்டப் பண்ணி ஏற்கனவே சின்னவர் அப்படின்ற பேசுறது கூட அவரே வேணாம், இதெல்லாம் பேசாதீங்கயா அப்படிங்கிற மாதிரி அவரே கூப்பிட்டு அது அன்பின் மீதியில் சொன்னால் கூட அது ட்ரோலாக மாறிடும். நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றது அவரே இது சொன்னார். அந்த மாதிரி கலை யதார்த்தத்தை மக்களுடைய பல்ஸ் புரிஞ்சிச்சு. இப்போ யங்ஸ்டர்ஸோடைய பல்ஸு கலை யதார்த்தம் புரிஞ்சனால இவர் தனக்கு மேலே வரக்கூடிய விமர்சனத்தை கூட அவரே இது சரி பண்ணிக்கிறார். அது வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் நிற்கிது. ஒரு டைம் வந்து சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் காரை கூட எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை இல்லை, மாறி ஏறிட்டாரு எடுத்துகிட்டு போங்க, ஆனால் கமலாலயம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஓப்பனாக பேசுறது. இன்னொன்று இந்த சனாதனம் அப்படின்ற விஷயத்த எத்தனையோ திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பேசியிருந்தா கூட அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்திய அளவில் உதயநிதி யார் அப்படின்னு பேச வச்ச விஷயம் வந்து சனாதனம். இந்த மாதிரி சட்டமன்றத்தில் பேசுகிற விஷயமா அந்த ஒரு காமெடியாக சொல்கிறதா இருக்கட்டும், சனாதனத்தை எடுத்து ஒரு தைரியமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒரு பக்கம் காமெடியாக பண்ணுறாரு, ரொம்ப மக்கள் கனெக்டாக இருக்கான்றதை தாண்டி திமுகவில் யாரும் செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சுருக்காரு இல்லையா? இதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, சனாதனத்தை பற்றி பேசின விஷயம் வந்து தமிழ்நாட்டோடு போயிருக்கவங்க எதிர்க்கலனா இந்திய அளவில் உதயநிதியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் உதயநிதி நம்ம பாராட்டியானும் எந்த காலத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நம்ம அதில் ஒரு பெரிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பு நம்ம பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அவர் வந்து நீங்கள் வந்து யதார்த்தமாக பேசுகிறாரு, காமெடியாக பேசுகிறாரு. காமெடியில் நான் ரொம்ப சீரியஸான ஆள் தான் அப்படிங்கிறது சனாதனத்தை பற்றி நான் பேசுகிறேன். சனாதானம்ங்கிறது வந்து மக்களை பிரிக்கக்கூடிய விஷயத்தில் சனாதனம் சொல்கிறோம். அதப்படி தனி மனிதனுடைய கடவுள் வழிபாடையோ அவருடைய உணர்வுகளையோ நான் இன்றைக்கி வந்து மதிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த மதத்தின் பெயரால் மனிதனை பிரிக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அது என்றைக்கு எதிர்ப்போம்? நான் சொன்னதில் ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டேன். வடநாட்டு சாமியார் வந்து தலையை வெட்டினா 1 கோடி ரூபான்னு சொன்னார் உதயநிதிக்கு, வந்தால் வெட்டிப்பார் அப்படின்றார் இவர். அதே மாதிரி கோர்ட்டில் போட்டிருக்காங்க, அவங்க நீங்கள் மன்னிப்பு நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன், நான் சொன்ன விஷயத்தில் ஒரு துளி அளவு கூட நான் பின்வாங்க மாட்டேங்கிறதுல அந்த கொள்கை முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதெல்லாம் வந்து ஒரு தலைவருக்கு உண்டான பக்குவம். வளர்ந்து வரக்கூடிய தலைவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. அது தமிழ்நாட்டில் ஏன் உதயநிதியை காரணம் பண்ணாங்கிறது அது வேறு விஷயம். உதயநிதி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவின் அடுத்த முகமாக இருக்கிறாரு, அடுத்த ஜெனரேஷன் பெரிய அளவில் கவர்றாரு, ஒரு தலைவரை உருவாகிட்டு இருக்கிறாரு. எப்படி இன்னொரு கொஞ்ச நாளில் அவர் தான் தலைமை பொறுப்புக்கு வரப்போகிறாருங்கிறது தெரிஞ்சிச்சு. மக்கள் மத்தியிலும் ஒரு செல்வாக்கு இருக்குது. இவரை டார்கெட் பண்ணி இவரை காலி பண்ணணுங்கிறது தான்
எதிர்க்கட்சிகளுடைய இது. அதை வந்து என்னென்னா இந்த மாதிரி மத ரீதியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கையில் எடுத்து அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அது ஒரு பெரிய அளவில் ஒரு கண்டென்ட்டாகவே ஒரு கேம்பெயின் மாதிரியே பண்ணாங்க, பெரிய அளவில் பண்ணாங்க. வட இந்திய ஊடகங்கள்லாம் விவாதம் கூட வந்துருச்சு இவரை பற்றி. அந்தளவுக்கு இந்த விஷயத்தை பெருசாக கொண்டு போனாங்க. வட இந்தியா இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. இவர் எப்படியோ காலி பண்ண நினச்சாங்க. ஆனால் நான் சொன்ன வார்த்தையில் எடுத்த முடிவில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒரு இன்ச்சு கூட நான் பின்வாங்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த விஷயம் ஒரு தலைவருக்கு உண்டான பக்குவம். ஓகே, தான் எடுத்த முடிவில் கரெக்டாக இருக்கிறேன், அது என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கிறேன், இதனால எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்லன்னாரு. இந்த வார்த்தையை பயன்படுத்து, இதனால எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல. அப்போ வந்து பாஜக எலெக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பெரும்பான்மையோடு இருந்தது, இன்னும் நினச்சா என்னாலும் பண்ணியிருக்கலாம். அந்த நேரத்துலையும் இந்த நெஞ்சுறுதியோட உறுதியாக நின்னார் உதயநிதி. அதெல்லாம் ஒரு தலைவர்களுக்கு உண்டான பக்குவம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்வாதிக்கு முக்கியமான விஷயம்னா ப்ரெஸ் மீட் அப்படின்ற விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயம். ஏன்னா ப்ரெஸ் பீப்புள் அந்த டைமில் என்ன வேணாலும் கேட்பாங்க, கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கோ அதை பற்றி கேட்டே இருப்பாங்க. விஜய்க்கு அரசியலுக்கு வராரு, என்ன சார் நினைக்கிறீங்க, வரட்டும் அப்படின்னு சொல்கிற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை சனாதனத்தை பற்றி அவங்க கேட்கும்போது உங்களை வந்து இப்படி சொல்கிறாங்களே சார்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நின்று பேசிட்டு போகிறது, இல்லைனா வந்துட்டு ஒரு பதில் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு கூலான ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா ப்ரெஸ் பீப்புள் கிட்டேயே. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க கேட்குற கேள்வினால விஜயகாந்தா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து ப்ரெஸ் பீப்புள் அதை வேறு மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸாக இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? 100% கான்சியஸாக இருக்கார். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, எந்த பொதுக்கூட்டத்திலையும் அவர் எழுதி வச்சு பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது ஒரு துண்டு சைட்டுன்ற பேச்சே வந்துட்டு அப்படி ஒரு பிராண்ட் இருந்துச்சு அவருக்கு. முதலமைச்சருக்கு அப்படி ஒரு பிராண்ட் வச்சு தான் இவர் வந்து எந்த இடத்துலையும் சரி யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு யோசிச்சுட்டு தட்டு மாதிரி கூட பதில் சொல்கிறது, அப்படி அடிக்கிறாப்புல எங்கேயும் எழுதி வைக்கிறது கிடையாது. இது என்னென்னா ஒரு இயற்கையாகவே அவருக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு. கலைஞருக்கு இருந்த அந்த அந்த இது வந்து ஷார்ப்னஸ் வந்து உதயநிதிட்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் ப்ரெஸ் மீட்டை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. அரசியலுக்கு புதுசாக வந்து இப்போ தான் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்துருக்கு இல்லையா. ஒரு ப்ரெஸ் மீட்னா ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, எதிரான 2 ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா பக்கமும் இருந்து கேள்விகள் வரும். எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாப்புல, கோவமே படாமல் ஹேண்டில் பண்ணுறாப்புல. இது இந்த கலைஞருடைய அந்த சாதுரியம் வந்து உதயநிதி இருக்குது. ஓகே, இப்போ திமுக ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் தென் தமிழ்நாடு இவர் பார்த்துக்கிறாரு, இவர் வட தமிழ்நாடை பார்த்துக்கிறாரு, இவர் இதை பார்த்துக்கிறாரு, மாதிரி அமைச்சர்களே பிரிச்சுக்கிட்டாங்க. ஸ்டாலினை இயக்கிறதே 4-5 அமைச்சர்கள் தான் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி தான்ப்பா சிஎம், இவர் சும்மா தான் இருக்கார் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் சிஎம்மாக இருக்கார், யார் வந்து இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சிஎம்மாக இருக்காருன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறவருக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி என்ன சொன்னாங்க, அவருக்கு கட்டம் சரியில்லை, அவருக்கு ஜாதகம் சரியில்லை, திமுக ஆட்சிக்கே வர முடியாது, அது இவரெல்லாம் முதலமைச்சரே ஆக முடியாதுனாங்க. பல ஜோசியர்கள் வச்சு நீங்கள் 2021 தேர்தலில் பேசுகிறாங்க. முதலமைச்சர் ஆனார். இன்றைக்கி அவருடைய அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய ட்ராவல், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ட்ராவல். பல தேர்தல்களை பார்த்து, பல தேர்தல்கள், பல வெற்றி, பல தோல்வி, பல அடக்குமுறைகள், கலைஞருடைய ட்ராவல் பண்ண விஷயம், அந்த ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் இந்த அரசியலை இந்த ஆட்சியை வழி நடத்திட்டு போகுது. நீங்கள் இந்த இந்தியா கூட்டணி இன்றைக்கி அமைஞ்சதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முக்கிய பங்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து உள்ளே கொண்டு வந்ததில் இவருடைய பங்கு பெரும் பங்கு. இந்த இந்தியா கூட்டணி இடையில கொஞ்சம் சிதற மாதிரி அந்த நேரங்கள்லாம் அரவணைச்சு போனது இன்றைக்கி அவரை போய்கிட்டு அவருக்கு வந்து விவரம் இல்லை, அவர் எழுதி வச்சு பேசி படிப்பார். ஆனால் இவருக்கு கலைஞர் மாதிரியான ஒரு கோர்வையான பேசக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாட்டியும் கூட அந்த அரசியல் அனுபவம் இருக்கு இல்லையா. ஓகே, இந்த அனுபவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய அனுபவம். நீங்கள் உதயநிதி அவரை வழி நடத்துகிறாரு, 4-5 அமைச்சர்கள் தான் இவரை கொண்டு போகிறாங்கிறதுலாம் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை அவர் மேலே திணிச்சிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப நாள் நடந்துச்சு, அது கொஞ்ச நாள் மறந்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, முந்தைய என்னென்னா அவரால் வர முடியாதுனாங்க, ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அவரால் வந்து அரசியலுக்கே வர முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது, அவருக்கு அந்த அளவுக்கு இது கிடையாதுன்னாங்க. முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆன பிறகு என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சராகவே அவர் செயல்பட முடியாது, இவங்க தான் அவரை வந்து பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா. இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு தவறான அவர் மேலே உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்ல விஷயம். அவருடைய அனுபவம் இருக்குது. அதாவது இப்போ சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க, இவர் அமைச்சராக இருக்க முதலமைச்சராக முன்னாடி இருந்து அமைச்சராக இருந்த துரைமுருகனாக இருக்கட்டும், KNR, அவர் கலைஞர்களோடு அவங்க ட்ராவல் பண்ணாங்க, ஒரு மூத்த அமைச்சர்கள், அவருடைய அனுபவத்தை கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி இளம் தலைமுறையாக இருக்கக்கூடிய உதயநிதி சொல்கிறார், அதையும் கேட்டுக்கிறாரு. இப்போ இவருக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது, ஒரு பயணம் இருக்குது. அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு தான் நடத்துகிறார். நீங்கள் வந்து ஒருத்தர் தான் அவரை இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் நேற்று காலையிலாம் அரசியலுக்கு வந்தார், இவர் எதில் பார்த்தாலும் கையெழுத்து போட்டுருவார், இவருக்கு எந்த இதுவுமே தெரியாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அவர் ஒரு 50 வருஷம் ட்ராவல் இருக்குது, அவருடைய அனுபவம் பெரிய அனுபவம். அவர் பெரிய போராட்டங்களை கடந்து இன்றைக்கி வந்திருக்காரு, பெரிய பேச்சுகள், அவருடைய ட்ராவல்லாம் பெரிய ட்ராவலுங்க. இன்றைக்கி எல்லாரும் அசால்ட்டாக நீங்கள் அவரை பேசிட்டு போகிறாங்க முதலமைச்சர். எத்தனை கேலி கிண்டல்கள், எத்தனை அவமானங்கள். அவருக்கு கலைஞருக்கு பிறகு திமுகவே அழிஞ்சு போச்சுருந்தாங்க. இவர் தலைவரான பிறகு 2019 40 சீட் ஜெயிக்கிறாரு, 2021 ஆட்சிக்கு வர்றாரு. வர முடியுமா உங்களுக்கு? எதிர்கட்சியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, மத்தியில் பாஜக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன
அனுபவம், கடந்து வந்த பாதை, கடந்து வந்த கஷ்டங்கள், அவமானம் எல்லாத்தையும் தாங்கி தான் அன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி ஏற்கிற அன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாடு அன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிக்காரன் கூட வந்து அன்றைக்கி வந்து சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவருடைய அந்த ட்ராவல் இன்றைக்கி அவரை வந்து இன்றைக்கி ஒரு போகிற போக்கில் ஸ்டாலின் தான் அவர் வழி நடத்துகிறாரு, அமைச்சர்கள் தான் அவர் வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருடைய ஆலோசனையும் கேட்குறாரு. அதுதான் ஒரு நல்ல ஒரு இது. தலைவருக்கு அழகு என்னென்னா எல்லாருடைய ஆலோசனையும் கேட்கணும், எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கணும், வாங்கிட்டு இவர் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த வேலையை செய்கிறாரு. இவரை மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு தான். ஓகே, அதே விமர்சனம் அப்படியே உதயநிதி மேலே இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் சினிமா மட்டும் தான் நடிக்க போகிறேன், நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் அதே விஷயத்த முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து ஒரு மேடையில் சொன்னார், இல்லை உதயநிதி வந்து சினிமா மட்டும்தான் அரசியல் வரமாட்டார் அப்படின்னு. அதை தாண்டி வந்துட்டு இவருக்கு என்ன தெரியும், இவர் வந்து இப்போ அவர் மக்களை வந்து அவரை பெருசாக இது பண்ணுறாங்க, கட்சிக்காரங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க, இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் இன்றைக்கி வந்துட்டு அமைச்சராக வைக்கிட்டாங்க, இவருக்கு வந்து ஒரு பெரிய பதவியை கொடுத்து இவர் உட்கார வச்சு இவரெலாம் நீ பேசிகிட்டு இருக்காருன்ற அதே விமர்சனம் இன்றைக்கி வந்து உதயநிதி மேலே இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் திமுக முகமாக மாறும்போது திமுகவே வந்துட்டு இவரை வந்து புறந்தள்ளும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கி மீண்டும் ஆட்சிக்கு மோடி வந்தார் அப்படின்னா ஐடி ரைட்டில் உதயநிதி சிக்க போகிறார், அவரை வந்து வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால், இந்தியாவில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மாநில அரசுகளே இருக்காது, மாநிலமே இருக்காது. ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் கலைச்சிடுவாங்க. ஒற்றை தலைமையின் இந்தியா, ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை உணவு எல்லாம் ஒரு தலைமையின் கீழ் போயிடும். அப்படிங்கும்போது நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய இல்லாத விஷயம்லாம் நடக்க போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்தியாவில் நம்ம நினச்சே பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்கும். அப்போ ஐடி ரைடுங்கிறதுலாம் ஒரு சாதாரண மேட்டர் தான் அப்போலாம். ஓகே, ஆட்சியே இருக்காதுன்றத நீங்கள் ஐடி ரைடுன்றீங்க. முதல்ல கை வைக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் தான் கை வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மேலே இது இன்றைக்கி ஒரு இந்தியாவுக்கே இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீட் கூட வாங்க முடியலன்றதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. ஓகே, எப்படியும் திமுகனாலாம் உள்ளே கால் வைக்க முடியல. பிஜேபி வந்து அதிமுகவை முடிச்சிட்டாங்க, கதை முடிஞ்சு. மற்ற கட்சியெல்லாம் சின்னதாக போயிடுச்சு. ஆனால் திமுக பக்கம் ஒரு பெரிய கூட்டணியோட ஸ்ட்ராங் இருக்குது. திருமாவளவன் ஒரு பக்கம் இருக்கார், காங்கிரஸ் ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் ஒரு பெரிய கூட்டணி ஸ்ட்ராங்கோடு நிற்கிறாங்க. அப்போ இங்கே உள்ள கால் வைக்க முடியல, இந்த இதை உடைக்க முடியல. அப்படிங்கும்போது என்ன நடக்கும், என்ன வேண்டாலும் நடக்கும். அதில் முக்கிய டார்கெட்டாக உதயநிதி இருப்பார். உதயநிதி மட்டும் இல்லை, அந்த கட்சியே இருக்காதுங்க. கட்சியவே அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலமும் அவர்களுக்கு எதிரான மாநிலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கிறாரு, ஹேமந்த் சோரன் உள்ளே இருக்கிறாரு, பல அமைச்சர்களுக்கு நீங்கள் சம்மன் அமைச்சிருக்காங்க. டெல்லியில் இருக்க அமைச்சர்கள் ஒரு லேடி வருமா பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து கட்சியில் சேர சொல்கிறாங்க பிஜேபி, இல்லாட்டி 2 மாதத்தில் என்ன கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓப்பனாகவே டிக்ளேராக வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அப்படி மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மாநில கட்சிகள் இருக்காது, மாநிலம் இருக்காது, இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன் இருக்காது, அரசியலமைப்பு சட்டம் இருக்காது, இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இருக்காது, ஜனநாயகம் இருக்குது, எல்லாம் போயிடும். அவர்கள் சொல்கிறத மட்டும் கேட்கக்கூடிய ஒரு மன்னராட்சி மாதிரி ஆயிரும். இதை உணர்ந்து தான் இன்றைக்கி எதிர்முதிர்மாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நீங்கள் ஐடி ரேட்லாம் அது ஒரு மேட்டரே கிடையாது. ஐடி ரேட்லாம் அவங்க சொல்கிற விஷயத்தில் ஒரு சாதாரண விஷயம். உதயநிதியை டார்கெட் பண்ண போகிறாங்க, முதலமைச்சரை டார்கெட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. மாநில அரசுகளே இருக்காது, மாநில கட்சிகளே இருக்காது. அது தெரிஞ்சு போய் தான் நீ மாநில கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. 27 கட்சிகள் நீங்கள் ஒன்றா நிற்கிறாங்க, எதிர்முதிர்மாக இருக்காங்கன்னு என்ன காரணம்? நம்ம கட்சியோட உயிரோடு, நம்ம கட்சி தான் தானே நம்ம அரசியல் பண்ண முடியும். கட்சியே இல்லாமல் போச்சு என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஆனால் திமுகவோட அடுத்த முகம் வந்து உதயநிதி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா என்ன தவறு ஆக்டிவாக இருக்கிறாரு, மக்கள் மத்தியில் ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அமைச்சரானார். அமைச்சருடைய செயல்பாடு பெரிய அளவில் இருக்குது. நிறையா ஏஷியன் கேம்ப், ஸ்போர்ட்ஸ் கேம்ப்லாம் கொண்டு வந்தார். நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, யதார்த்தம் இருக்குது, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அரசியல் கட்சி, அந்த திமுகவுடைய உறுப்பினர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது வரல என்ன தவறு இருக்குது? கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.